சிதம்பர ரகசியம் என்றால் என்ன சொல்லுங்க. சித்து பிளஸ் சம்பரம் சிதம்பரம். சிதம்பரம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரத்தை நோக்கி நீங்கள் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? அப்படிதானே ஐயா? ஏன்னா ஆருத்ரா தரிசனத்தை நோக்கி. ஆமாங்க, திருவாதுரை உருவாய்க்களி இப்படியெல்லாம். அல்லேல் இந்த சிரசு தான், இதுதான் சித்து வேலையை செய்யக்கூடிய இடம். பெரிய வெளி. அகநிலையில் இருப்பவர் அனக நிலையில் வந்து விட்டால் அவர்களுக்கு இதில் ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டை விழுந்துட்டுனா நீங்கள் உடனே என்ன கேட்காதீங்க, ஓ ஓட்டையை காமிடான்னு. ஓட்டை விழுந்துட்டு உண்மை, ஆனால் உங்களிடம் பார்க்க முடியாது, உங்கள் கண்களால் அதை பார்க்க இயலாது. அதனால தான் இந்த குல்லாவை போட்டிருக்கேன். இந்த குல்லாவை செத்த நாளைக்கு கலட்டிட்டு என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் அதில் ஒரு விதமான உணர்வுகள் சுற்றி 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 வந்து கொண்டே எனக்கு வலி போன்று தெரியும். ஆனால் வலிக்காது. எரிச்சல் போன்று இருக்கும், எரியாது. துன்பம் இராது, ஆனால் துன்பத்தை போன்று உணர்த்தும் அந்த உணர்வுகள். அது என்னென்ன, அதில் ஏற்பட்ட ஒளி ஓட்டை, அதன் வழியாக சுயஞ்சோதியும் பரஞ்சோதியும் ஒன்றென கலக்கக்கூடிய நிலை. அதனால தான் ஓதாது உணர்த்தப்படக்கூடிய நிலை. குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்கு இங்கே தலதலான்னு இருக்கும். பரவெளி எதனை பரம்பரை வெளியால் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஜலகண்டபுரத்து அம்மா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுண்ணா அப்படி. இதனால தான் அடியவன் இந்த குல்லாவை போட்டிருக்கிறேன். இந்த குல்லாவை போடாத போனால் எனக்கு சிரமம். வெகு சீக்கிரம் இந்த குல்லாவை எடுத்துட்டு அடுத்தது என்ன போட போகிறேன் ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நிலைக்கு போகுது. எல்லாமே இயற்கையாக நடத்தல் வேண்டும். இதை செயற்கையாக செய்து கொள்ளுதல் ஆகாது. எவ்வளோ பேர் ராமலிங்கரை போன்று முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உற்ற நிலை எது என்று கேட்டால், இங்கே வாப்பா சொல்கிறேன்னு அந்த போர்வையை உள்ளே வச்சு அணைச்சி உள்ளே கடிச்சு விடுவான். மூக்கை கடிச்சிடுவான். மூக்கு இருந்தால் தானே அந்த பைய இவ்வளோ ஜோலி கொடுக்குறான்ட்டு. அதனால் எவ்வேடம் பூண்டு உள்ளீர்களோ அந்த வேடத்துக்கு நீங்கள் மாறிடணும், தன்னை மாற்றிக்கணும். அது மாதிரி போட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதை செய்யாது. முக்காடு போட்டாலும் ஆகாது, எது போட்டாலும் ஆகாது. எனவே இந்த நிலை மேம்பட்ட நிலை. இதை சுவைச்சாதான் இன்பமாக இருக்கும். போன வாட்டி தேனை பற்றி சொன்னானுங்களா, அந்த தேனை போன்று சுவைத்தால் தான் தெரியும். சிதம்பர ரகசியம். சித்து அறிவு, அம்பரம் வெட்ட வெளி. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இதில் எலும்பு மூடிக்கிட்டு இருக்கு, சதை இருக்குது, முடி இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன சொன்னேன்? ஓட்டை இருக்குன்னு சொன்னேன். இந்த ஓட்டையின் கால் என் வாழ்க்கையில் அந்த அலைகள் வெளியேறி கொண்டும் இறைவனுடைய அலைகளை உள்ளே இழுத்து கொண்டும் எனக்கு தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. எனக்கு வேதியியல் மாற்றம் ஏற்படுகின்றது என் உடலில். இதற்கு இது பெரிய காரணம். எனவே சித்து என்பது அறிவு, அம்பலம் என்பது வெளி, வெட்ட வெளி. அதனால தான் அவர்கள் சிதம்பரத்தில் அங்கேயும் வெட்ட வெளின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அளவுக்கு உட்பட்ட வெட்ட வெளி. சுற்றிலும் காம்பவுண்டு செவத்தை வச்சு எழுப்பிட்டான். எனவே இது கட்டுப்பட்ட வெளி. உத்தரஞான சிதம்பரம் என்னும் வடலூர் ஞான பெருவெளி, கட்டுப்படாத வெளி. அங்கே எங்கேயும் சுற்றிலும் காம்பவுண்டு வச்சு அடைச்சிருக்கு, முடியாது. யானைக்கு கோமணம் கட்டின மாதிரி அது. பெருவெளி அதனை பெருஞ்சுக வெளியில் தாவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அது பெருவெளி. வடலூர் என்னும் சத்தியவெளி பெருவெளி.
அதனால தான் ராமலிங்கர் சொன்னார், நீ வடலூருக்கு வா, உன் கதையெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீ வடலூருக்கு வந்துருன்ட்டார் அங்கே உள்ள நடராஜரை. போன வாட்டி சொல்லியிருக்கனா? இல்லை. வருவாரலைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவாரலைத்து வாடி. வந்த பிறகு சிந்தைகளிக்க கண்டு சிவானந்த மது உண்டு. அந்த பெருவழி அதனை சிந்திக்க 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 அந்த உண்ணாவில் இருந்து ஒரு விதமான ஜலம் கொட்டுகிறது என்று எனக்கு சொன்னேன் அல்லவா? பசி இல்லை என்று சொன்னேன் அல்லவா? இந்த சிந்தை களிப்புற்று 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 ஆனந்தம் ஆனதனாலே இந்த உடலில் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாகவே இந்த உண்ணாவில் இருந்து எனக்கு அமுதம் கொட்டி கொண்டு இருக்கின்றது. அப்போ சிந்தை கழிக்கப்பட்டு விட்டால் அங்கே சிவானந்த மது என்னும் அந்த எச்சில் சுரந்து கொண்டே இருக்குது. எதனால அங்கே சாப்பாடு வேண்டியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டு இருந்தாலும் தைப்பூசத்தை அன்னைக்கு யார் யார் சிதம்பரம் போயிருக்கீங்க? பூசத்தை அன்னைக்கு சிதம்பரத்துக்கு போனவங்க அங்கே என்ன நடந்துச்சு அன்னைக்கு அதை சொல்லுங்க. ஐயா மூலஸ்தானம் சாத்தி இருக்கும். என்ன அதாவது தெரிந்து கொள்ளுங்க, சிதம்பரம் ரகசியம் ஒன்று இருக்கு, அதை விட்டுறாதீங்க. தைப்பூசத்தன்று சிதம்பரத்தில் மூலஸ்தான கதவுகள்லாம் பூட்டப்பட்டு முன்னாடி உள்ள கேட்டு பூட்டி இருக்கும். நீங்கள் உள்ளே போய் சிற்சபையை காண முடியாது. அந்த கம்பி கேட்டு வழியா அந்த கம்பி கேட்டு வழியாக தான் அந்த தங்க கோபுரத்தை நீங்கள் பார்க்க முடியும். கிட்ட போய் பார்க்க முடியாது, பூட்டி வச்சிருப்பான். 10 மணிக்கு போனீங்கனாலும் பூட்டி வச்சிருப்பான், காலையிலே போனீங்கனாலும் பூட்டி வச்சிருப்பான், மதியம் வரை பூட்டி வச்சிருப்பான். காரணம் என்னன்னு கேட்டா ஐயா சொல்லுவார், சாமி இங்கே இல்லை, வடலூர் போயிடுச்சு. கேள்விப்பட்டீங்களா? சாமி இங்கே இல்லை, வடலூர் போயிருக்காரு, சாமி வடலூர் போயிருக்காரு, சாயந்தரத்துக்கு மேலே தான் நாங்கள் கதவு திறப்போம் என்று சொல்லி அந்த சிற்சபை என்னும் கல்லாலான இடம் பூராவும் சர்க்கரை பொங்கலை பொங்கி அந்த மேடைகள் பூராவும் அப்பி வச்சிருப்பாங்க. ஐயா கண் உண்மைதானே? சர்க்கரை பொங்கலை பொங்கி பூரா தடவி வச்சிருப்பான். சாமி இங்கே இல்லை, வடலூர் போயிருக்காரு, வடலூர் போயிருக்காரு, வடலூர் போயிருக்காரா? பாருங்க, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக முன்னோர்கள் முன்னிலையில் செய்யப்பட்ட நடராஜனுடைய சன்னதி ஆணி பொன்னம்பலம் என்று பெயர் பெற்ற அந்த நடராஜனுடைய சன்னதி மீனான தைப்பூசத்தன்று பூட்டி கிடக்குது. ஏன்? ஆணவம் என்னும் மிகுதியாலே. அதனால தான் ராமலிங்க பெருமான், உன் பாச்சாவெல்லாம் இங்கே நடக்காது, நீ வடலூர் வாங்கணும், அங்கே வாங்கணும்ட்டு போயிட்டார். அதனாலே அருட்பெருஞ்சோதியை தரிசனம் பண்ணுவதற்காக இவர்கள் அங்கே போய்விட்டதாக ஒரு ஐதீகத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஏன்னா சிதம்பரத்தில் உள்ள தீட்சிதர்கள் நீங்கள் நேருக்கு நேர் போய் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக பேசுனீங்கன்னா ஒரு அடி செவிலில் கொடுத்தாருன்னா நீங்கள் கிளங்கி போயிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அசைவ உணவாக இருந்து சாப்பிட்டு போனீங்களா இருந்தாலும் சரிதான், உங்கள் பூட்டு கலண்டுடும். அவர்கள் அது மாதிரி பயிற்சி பெற்றவர்கள். அப்போ சாமி வடலூர் போயிட்டாரு. அப்போ வடலூர் போய்விட்டார், சிதம்பரத்தை பூட்டியாச்சுங்கிறது உண்மைதானே? எப்போ உண்மைதானே? சிதம்பரம் பூட்டி இருந்தது, பொய் சொல்லல அடியவன்.
நன்றி நன்றி நன்றி. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஏன்னா சிறு வயதிலே ஐயாவை சிதம்பரத்தில் பாடாப்படுத்தி விட்டார்கள் அந்த அந்தணர்கள். அந்த 3000-4000 குடும்பம் அந்தணர்கள் பாடாப்படுத்திட்டாங்க. அதனால் அவர் நீ அங்கே வந்துடுறப்பா, இங்கே என்னமோ நான் வர முடியாது, நீ வந்தீன்னாங்க. அதுக்கு தான் உரைநடை பகுதியில் ஐயா எழுதியிருப்பார், சுத்த சன்மார்க்கிய அந்த குழந்தை போய் ஏதோ பண்ணது, ஆறு காரியத்தில் கண் இருக்க வேண்டும். சுத்த சன்மார்க்கிய அந்த மேல்நிலையில் உள்ள கடவுளெல்லாம் வீடு தேடி போய் அவர்களை பார்த்து தரிசனம் பண்ணுவார்களாம், சுத்த சன்மார்க்கிய. அப்போ சுத்த சன்மார்க்கிக்கு எவ்வளோ பவர் பாருங்க. அந்த சன்மார்க்கிய வீடு தேடி போய் இறைவனும் இறைவியும் எல்லாரும் போய் தரிசனம் காண போவார்களாம். அது நிறைய இருக்குது. அதுக்கு மேலே போனால் அது சபையோர்களுக்கு தக்க அறிவு விளங்கும் காலம் வரையிலும் அது சற்று பொறுமையாகத்தான் சொல்ல முடியும். அதை நிற்க இப்போ சிதம்பர ரகசியம். சரிங்க, சிதம்பர ரகசியத்தில் சிதம்பரத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் மூலஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல ஐயா? எல்லா கோவிலையும் மூலஸ்தானம் இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. அங்கே என்ன இருக்கும்? என்னம்மா? விக்கிரகம், சாமி இருக்கும், லிங்கம் இருக்கும், அருவுருவம் லிங்கம் இருக்கும், அப்படிதானே? சரி, அந்த தெய்வத்துக்கு அவனோ அருவுருவமானவன். லிங்கம் எந்த உருவம்னு சொல்ல முடியுமா? அந்த லிங்கத்தை மேலே ஒரு ஸ்தம்பம் இருக்கும், கீழே ஒரு ஆவடை இருக்கும். அதை கண்டு வணங்கிய மாணிக்க வாசகர், இது மேலே குச்சி மாதிரி இதை நட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்தம்பத்தை எனக்கு பெரும் துன்பமாக இருக்குன்னுட்டு அந்த ஆவடை உள்ள பள்ளத்தில் சில இலைகளை போட்டு எரித்து அது திகு திகுன்னு எரியுது பாருங்க. அதை கண்டுதான் அவர் ஆனந்த நடனம் ஆடினார்கள். எங்கே? ஆவுடையார் கோவிலில். அங்கே ஆவுடை மட்டும்தான் அங்கே இருக்கும், அதனால தான் ஆவுடையார் கோவில். அப்போ அந்த ஸ்தம்பத்தை கூட இவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் அதையும் ஜோதியாக பார்க்கணும்னு இந்த மாணிக்க வாசகருக்கு ஆசை. அது நிற்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வாட்டி இந்த சொற்பொழிவில். மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமிக்கு சிவபெருமான், சிவன், அந்தநாதர், இந்தநாதர், பரலோகநாதர், பூலோகநாதர் இப்படி என்று பெயரிடுவது வழக்கம். அவருக்கு திருமூலநாதர் என்று ஏன் பெயரிடணும்? யாராவது தெரியுங்களா? ஐயா, சிதம்பரத்தில் மூலஸ்தானத்தில் நடராஜர் அல்ல, நடராஜருடைய மூலஸ்தானம்னு ஒன்று இருக்கு. நடராஜருடைய சபையில் தான் நடராஜர் நிற்பார். நடராஜா கோயிலில் மூலஸ்தானம் இருக்குது. அந்த மூலஸ்தானத்தில் யாராவது போய் சாமி கும்பிட்டுருக்கீங்களா? மூலஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு பெயர் என்னன்னா திருமூலநாதர். திருமூலநாதர் என்று அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எல்லாமே சிதம்பர ரகசியம் என்றால் செவுத்தில் ஒரு அரிய பெரிய ஒரு படத்தை வரைஞ்சிருக்காங்க. சில மூலிகைகள் கொண்டு உச்சி பொழுது 1 மணிக்கு சிதம்பர ரகசியத்தை காட்டுறாங்க. அப்போ 1 மணி தரிசனத்தின் போது ஒரு சின்ன திரையை விளக்குறாங்க. அங்கே விளக்கினால் அவ்விடத்தில் வில்வாதி மாலை போட்டிருக்கு, தங்கத்தினாலான வில்வாதி மாலை. அங்கே எதுவும் இல்லை. அதை தான் சிதம்பர ரகசியம், வெற்றிடம் ஒன்றும் இல்லைங்கிறான். அல்ல, சிதம்பர ரகசியம் என்பது அது அல்ல. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கே அது தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் உண்மையான
என்ன பண்ணுறது பப்ளிக்கு? ஐயா வேற மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாது என்று பெருங்கருணையாளருக்கு எண்ணம். ஆனால் இந்த உண்மையெல்லாம் சொல்லப்போனால் இப்படியே உண்மையை சொல்லாமல் புதைந்து 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 மண்மூடி மறைந்து போய்விட்டன. என்ன பண்ணுறது? கருணைமான் எல்லோரும் நல்லா இருக்கணும், இங்கே வர சிவனடியார்களும் இதை கண்டு ரசிக்கணும், எல்லோரும் கண்டு ரசிக்கணும்னா என்றைக்கு பேரறிவை பெறுவது? அதுக்குள்ள மண் இழுத்துருமே, நெருப்பு இழுத்துருமே. என் மனம் அதற்கு இடம் கொடுக்காது. அந்தனர் என்று பொருள் யாருக்கு? இச்சை இல்லாதவனுக்கு அந்தனர் என்ற பொருள். ஆசைப்படாதவனுக்கு. அந்த இச்சை இல்லாத மனிதர்கள் மூலஸ்தானத்தில் ஒரு தீப ஆராதனை காட்டி ஒரு சிட்டிகை திண்ணூறு அள்ளி கொடுத்துட்டான்னா அதை பூசின உடனேயே தூக்கிட்டு போன பிள்ளைக்கு உடனே சௌரியமாயிடும். அந்த பெரிய ஐயா இருப்பார், அவர் இருக்காரா, என் பிள்ளைக்கு இங்கே திண்ணூறு கொடுத்தாரு, நல்லா இருக்குது, ஏதோ 2 பையனும் உணிக்கிறானோ, அவர் பெரியவர் வரட்டும் அப்படிம்பாங்க. இச்சை இல்லாத நிலையில் இருக்கணும். அவர்களுக்கு பேர் தான் அந்தனர். அப்படி இருக்க இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இச்சையில் உள்ளவர்கள். வேதாகமும் சிவாகமும் விஷ்ணு ஆகமும் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு சொல்லிய வண்ணம் செயலில் உள்ளவர்கள் யாரும் இதுவரையிலும் இல்லை. சொல்லியபடி சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும் வேண்டியதுமா இல்லையா? எதற்காக படிப்பது? அந்த சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு பெயர் தான் அந்தனர். அவர்களுக்கு பெயர் தான் பார்ப்பனர். இறைவனை பார்த்துருவாங்க அவங்க, அதனால் பார்ப்பனர் என்று பெயர். இறைவனை நேரடியாக கண்டுகளித்தவர்களுக்கு பார்ப்பனர் என்று பெயர். அந்த நிலையில் அவர்களை ஈடுகொள்ள முடியாது. இவர்கள் எதிரே வரக்கூடியவர்களை பார்க்கும் பொழுதே பையில் கை போனாதான் தட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் இச்சையில் உள்ளவர்களுக்கு அருள் இருக்காது. அவர்கள் எந்த வேத ஆகமங்களையும் படித்த வண்ணம் நடக்க முடியாது. அவர்களால் ஏதோ அரைகுறையாக படிச்சுட்டு வரலாம். உண்மையாகவே சிதம்பர ரகசியம் என்னவென்றால், அந்த சிதம்பரத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் திருமூலநாதர் என்று பெயரிட்டிருக்கலையே ஒரு லிங்கத்துக்கு, அந்த லிங்கத்துக்கு கீழே திருமூலர் இருக்கின்றார் என்பது உண்மை. திருமூலர் சிதம்பரத்தில் தான் ஜோதியானதாக ஒரு வரலாறு ஒன்று இருக்குது தெரியுமா? அவர் ஜோதி ஆகவில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க 3000 பாடல் வருஷத்துக்கு ஒரு பாடலாக எழுதினார், அப்புறம் போய் சேர்ந்துட்டாருன்னு. அவர் சொல்கிறாரு, என்னில் பல்கோடி இருந்தேன் இக்காயத்தே, நான் என்னல பல கோடி வருஷம் அந்த காயத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த பாடலுக்கு யார் எந்த தாத்தா பதில் சொல்கிறது? இறக்கவில்லை. எவ்வளவோ ஞானிகளில் திருமூலர் மட்டும் ஒரு அப்பால் பட்ட மனிதர். அதனாலே அவர் இறக்கவில்லை. அவர் போய் அமர்ந்த இடம் அந்த மூலஸ்தான இடம். அவர்கள் நிஷ்டானுபூதியை கையாண்டு விடுவார்கள். அவர்கள்ட்ட என்ன ஒரு குறைன்னா, அதனால தான் ஐயா சொல்லுவாங்க, யோகா செய்யாது இருத்தல் வேண்டும். நீ அதை யோகா செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா அந்த கலப்பிலேயே இருந்துருவே. அவரை செய்யாட்டி போனால் உனக்கு இடைஞ்ச மது உண்டவர்களை போன்று ஆகிடும். செய்யாதே. அடியவனுக்கு யோகாலாம் நான் அடியவன் செய்யலை, ஆனால் எல்லா யோகாவும் என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை அகத்தும் புறத்தும் புணர்ந்து எமக்கு தந்து விட்டார்கள். நான் இந்த மூக்கை அடைச்சி அந்த மூக்கில் விடலை, அந்த மூக்கில் அடைச்சி இந்த மூக்கை விடலை. இங்கே இருந்த வண்ணமே இந்த மூக்கில் போனால் போகும், 2 மூக்கிலையும் போனால் போகும். நின்னுன்னா நிற்கும். நீங்களெல்லாம் பேரானந்தப்படும்படி ஒரு செயலை இங்கே செய்து காட்டலாம், ஆனால் அது எனக்கு இடைஞ்சல் ஆகிடும். நாடி துடிப்புகள் அனைத்தையும் நிறுத்திவிடுவேன். அப்புறம் பெருங்கூச்சல் ஆகிடும். நான் ஊருக்கு போய் சேர முடியாது, மலை. அப்போ நாடி துடிப்பு நின்று போனால் என்ன ஆகும் சொல்லுங்க?
இறந்து விட்டார்கள் என்றது அர்த்தம். அப்போ இந்த பேரானந்த நிஷ்டையை பிரியப்பட்டவர்கள் அந்த ஞானிகள் எல்லாம் அதுபோன்று அந்த நிஷ்டானுபூதிக்கு போயிடுவாங்க. அவங்க போய் தன்னிலையில் தன்னை மறந்து தன்னுடைய தனிமையில் இருக்கும் பொழுது நிஷ்டானுபூதிக்கு போகும் பொழுது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. உடனே அது பல ஆண்டுகள் கடந்துவிடும், பல நூற்றாண்டுகள் கடந்து போய்விடும். உடனே அந்த நேரத்தில் ஒரு அறிவாளி வருவார்கள். ஆஹாஹா, இதெல்லாம் ஞானியெல்லாம் செத்து போனது தான்யா, இது முடிஞ்ச கதை. இந்த ஞானிகள் எல்லாம் இந்த பேரானந்த நிலையில் இப்படி தான் இருக்கும், இது தீர்ந்து போன கதை. உடனே ஒரு சுற்றிலும் ஒரு கட்டையை கட்டி மேலே ஒரு பாட்டை போட்டு மூடி ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சிரு, முடிஞ்சு போச்சு, அது ஜீவ சமாதின்னு வச்சிரு. அந்த மாதிரி திருமூலரையும் சுற்றிலும் கட்டை கட்டி மேலே ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சு அதுக்கு பேர் என்ன, திருமூலநாதர் என்று பெயரிட்டு விட்டார்கள். எப்படி தஞ்சாவூரில் கொங்கணேஸ்வரர் என்று பெயர் வந்ததோ சொல்லியிருக்கேன், போன இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அறிவீர்கள். அதுபோல திருமூலர் அங்கே உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் நிஷ்டானுபூதியில் இருக்கிறாரு. நிஷ்டானுபூதியில் உள்ளவர்களை இப்போ நீங்கள் நேரடியாக ஒருத்தர் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நேராக ஸ்ரீரங்கம் போறீங்க. உள்ள கொடிமரம் தாண்டி உள்ளே போனோன்னவே ஒரு பக்கம் ஓம் நமோ நாராயணா என்று உடையவர் சன்னதின்னு எழுதியிருக்கும். வலது கை பக்கத்தில் இடது கை பக்கத்தில் சக்கரத்தாழ்வார்னு எழுதியிருக்கும். சக்கரத்தாழ்வார்கிட்ட போயிடாதீங்க, அது கருங்கல். உடையவர் சன்னதின்னு எழுதியிருப்பான். அங்கே உள்ளே போங்க, சந்து முந்துமா இருக்கும், உள்ளே போங்க. அந்த சன்னதியை கரெக்டாக ஒரு 10 மணிக்கெல்லாம் மூடிவிடுவான். அங்கே ராமானுஜர் என்னும் ஐயா உயிரோடு இருக்கின்றார் இன்னும். இது கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் ஆக போகுது. அவர் இறந்து விட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு பொருளுமே மரணம் எய்தி விட்டால் அது உடல் அழிஞ்சு போயிடும். அதுதானங்க உண்மை. உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடல் இருக்காது. எந்த பொருளுமே உயிரற்ற பொருள் சில காலம் ஆனோன்னா மடித்து மண்ணோட மண்ணாக போயிடும். இது 900 ஆண்டு ஆகுது. நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐ இருக்குல்ல, 2 கண்கள், இந்த கண் வணக்கம், இந்த கண்களில் ஒரு ஒளி ஊடுருவும், ப்ளூ கலரில் ஒரு ஒளி ஊடுருவும். அங்கே எங்கே திசை திருப்பாதீர்கள். நீங்கள் ராமானுஜரை பார்க்கும் விதத்தை சொல்லிக் கொடுக்குறேன், அது மாதிரி போய் பாருங்கள். கூட்டம் இல்லாத நேரத்தில், சலனம் இல்லாத நேரத்தில் ராமானுஜரை போய் பாருங்கள். அங்கே அந்த ஐயங்காரெலாம் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணையை கொஞ்சம் கனமாக கொடுத்து, எப்பா இந்த தீப ஆராதனை செய்ததெல்லாம் போதும், அந்த விளக்கை கொண்டு போய் சேர்த்த ராமானுஜர்கிட்ட கிட்ட காட்டுப்பா, அதுக்கு உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தாரேன்னு சொல்லி கிட்ட காட்ட சொல்லுங்க. அப்போது புரிந்து கொள்வீர்கள் அது சிலையா, அது இறந்து போன ஒரு பாடியா. இறந்து போன பாடி இருக்குன்னு சொல்லுவீங்க. அவர் சொல்கிறாரு, மம்மி எங்கே இருக்குது? எகிப்தில் 2000 ஆண்டுகளுக்கு உள்ள மம்மி எல்லாம் இருக்குது. மம்மி என்னம்மா இருக்குங்க? செரிச்சி மரப்பாச்சி போல இருக்குது. இவைகளெல்லாம் செரிமானமாகி ஒரே முழுக்கட்டையாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்களே, மம்மி எல்லாம் ஒரே முழுக்கையாக இருக்கும். இது முழுக்கையாக இல்லைங்க. நீங்கள் போய் பார்த்தீர்களே, ஆனால் 2 கண்கள்லையும் ஒரு ப்ளூ ஒளி வரும். விஷம் தீண்டிய மிருகமோ விஷம் தீண்டிய மனிதர்களோ இறந்தால் அவர்களுடைய கண்களை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒளி இருக்கும். இந்த கலரில் இருக்கும் ஒளி, அது மாதிரி இருக்கும். அவருடைய கண்கள் மாற்றமாக இருக்கும். அவர் உயிரோடு இருக்கிறார். ராமானுஜர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் அறிவை மேம்படுத்தினீங்கன்னா நீங்கள் நம்பலாம். அறிவை இவ்வளவுதான் விட்டுட்டீங்கன்னா அது அதோட நின்று போயிடும், மேலறிவு வராது. நீங்கள் ராமானுஜரை போய் பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நிஷ்டானுபூதியில் இருக்கிறார். நிஷ்டானுபூதியில் இருந்து யாருக்கு என்ன பயன்?
யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அதனால தான் ராமலிங்க பெருமான் நீ நிஷ்டையில் உட்காராதுன்னு சொன்னது கல்லுப்பட்டு ஐயாவை. அது கல்லுப்பட்டு கேட்காம அது ஒரு கூடாரத்தை அமைச்சிட்டு போய் அது ஒரு பக்கம் நிஷ்டையில் உட்காந்துருச்சு. அதனால் வந்தவன இன்றைக்கி கல்பட்டு ஐயாவுக்கு என்ன சொல்கிறாங்க? கல்பட்டு ஐயாவுடைய சமாதிங்கிறாங்க. கல்பட்டு ஐயா அங்கே உட்காந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கொண்டு வச்சு புதைச்சிட்டாங்க. அருணகிரிநாதரை புதைச்சது மாதிரி புதைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது மிகையாகாது. எனவே சிதம்பர ரகசியம் என்பது திருமூலர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ராமானுஜரை நீங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வேணா ஒரு 10 டாக்டர் குரூப்பில் எழுதுங்க. சயின்ஸில் உள்ளவங்களுக்கு எல்லாமே ஒன்று சேருங்க. சேர்ந்து அந்த செதாஸ்கோப்பி அது பேர் வச்சு எடுப்பாங்களே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கேனர்லாம் எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் என்னையும் கூப்பிடுங்க, வர்றேன், போய் டெஸ்ட் பண்ணுங்க. அங்கே உயிர் அவருக்கு இல்லை, இது உயிர் அற்றது என்றால் என்ன உடனே அதே இடத்திலே வெட்டி போட்டு விடுங்கள். இப்போ அடிவன் சொன்னேன், என்னுடைய நாடி துடுப்பெல்லாம் நிறுத்தி போடுறேன் என்ன, அது மாதிரி. எனவே அவர் உயிரோடு இருக்கிறார். அது போன்ற திருமூலரும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் தஞ்சாவூரில் எப்படி கொங்கணேஸ்வரரை கொண்டு போய் புதைச்சி அது தலையில் ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சு கொங்கண ஈஸ்வரர் என்று, கொங்கண ஈஸ்வரர் வருது. வாட் இஸ் த ரீசன்? ரீசன் அதுக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை. கடைசியில் அடுத்த பிறவியில் அங்கே இறந்து அடுத்த பிறவியில் தான் திருப்பதிக்கு போய் அங்கே சில திருட்டு வேலைகள் செய்து எல்லாம் செய்து எல்லாருக்கும் தர்மம் பண்ணி அங்கே வெங்கடாஜலபதியை உண்டு பண்ணி இன்றைக்கி திருப்பதி ஏகப்பட்ட லெவலில் வாழுதுன்னா கொங்குனரால் தான் அது. அங்கேயும் கொங்குனர் இறந்து போய்விட்டார். அவர்களெல்லாம் ஒரு நிலைக்கு போனவர்கள்லாம் ஜோதி ஆக முடியாது. ராமலிங்க பெருமானை ஒத்தவர் மட்டும்தான் ஜோதி ஆகலாம். எனவே நீங்கள் எல்லோரும் ராமலிங்க பெருமானை போன்று இரவா நிலையை பெற வேண்டும், சன்மார்க்க நிலையை அடைய வேண்டும், சுத்த சன்மார்க்க நிலையை அடைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த அருட்பெருஞ்சோதி சொற்பொழிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி வணக்கம்.